தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவ்வுலகில் நம்புவதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கும் வேளையில் நான் இருக்கிறேன் என்று ஓடி வந்து நம் கண்ணீரை துடைக்கும் அந்த தாயுமானவரை போற்றி. அடியார்கள் கூப்பிட்ட குரலுக்கு மறுபேதும் சொல்லாமல் ஓடோடி வந்து அருளும் அந்த ஆலகால விஷம் உண்ட நீலகண்டனே போற்றி. என் உயிரினும் மேலான சிவ சொந்தங்களே வணக்கம். இன்று உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஒருவேளை நான் யாருக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்தேனோ அவர்களே என்னை மதிக்கவில்லையே என்ற வேதனையில் நீங்கள் இருக்கலாம். அல்லது என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் கூட இல்லையா என்று தனிமையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கலாம். கலங்காதீர்கள் சொந்தங்களே, நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் மதிப்பு அதிகம். அந்த கண்ணீரை துடைக்க நம் சிவபெருமான் நிச்சயம் வருவார். அவர் வராமல் போவதற்கு நாம் என்ன அந்நியமா? அவர் பிள்ளைகள் அல்லவா நாம்? உங்கள் பாரத்தை எல்லாம் அந்த ஈசன் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக உட்காருங்கள். இந்த கதையை கேட்க தொடங்கும் முன் ஒரு சிறு வேண்டுகோள். நம்மை படைத்த அந்த சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றும் உங்கள் கவலைகள் அனைத்தும் இந்த நொடியே தீர வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவிற்கு மறக்காமல் ஒரு விருப்பம் லைக் தெரிவித்துவிட்டு தொடருங்கள். உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் சிவா என்று நீங்கள் அவரை அழைப்பதற்கு சமம். இன்று நாம் பார்க்க போகும் கதை வெறும் கதையல்ல. இது நாளை நமக்கும் நடக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்த யாருக்காவது நடந்திருக்கலாம். பெற்ற பிள்ளையை நம்பி நடுத்தெருவில் நின்ற ஒரு தம்பதியின் கண்ணீர் கதை இது. ஒரு ஊரில் சோமசுந்தரம் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மனைவி பெயர் மீனாட்சி. சோமசுந்தரம் ஐயா ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை. காலையிலிருந்து இரவு வரை ஒரு மளிகை கடையில் மூட்டை தூக்கி கணக்கு எழுதி அதில் வரும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை ஓட்டி வந்தவர். அவருக்கு ஒரே ஒரு மகன், பெயர் ரகு. நம்ம பையன் நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவன் ராசா மாதிரி வாழணும் என்று சோமசுந்தரம் ஐயாவும் மீனாட்சி அம்மாவும் தங்கள் வாழ்க்கையையே அந்த மகனுக்காக அர்ப்பணித்தார்கள். சோமசுந்தரம் தனக்கு ஒரு புது சட்டை எடுத்து 10 வருடம் இருக்கும். கிழிந்த சட்டையை தைத்து தைத்து போட்டுக்கொண்டு மகனுக்கு புது துணி எடுத்து தருவார். மீனாட்சி அம்மா தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட மருத்துவமனைக்கு போகாமல் அந்த பணத்தில் என் மகனுக்கு பால் வாங்கி தரலாம் என்று நினைப்பார். இப்படி தங்களை பிழிந்து அந்த மகனை வளர்த்தார்கள். ரகுவும் நன்றாக படித்தான். அவனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது. ஊரே சோமசுந்தரத்தை பார்த்து, என்ன மனுஷன்யா இவரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு பையனை ஆளாக்கிட்டாரு, இனிமே இவருக்கு ராஜயோகம்தான் என்று பாராட்டியது. மகனுக்கு திருமண வயது வந்தது. பணக்கார வீட்டு பெண் ஒருத்தியை ரகு விரும்பினான். பெற்றவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றாலும் மகன் ஆசைப்பட்டானே என்று கடன் வாங்கி ஊரே மெச்சும்படி திருமணத்தை முடித்து வைத்தார்கள். திருமணம் முடிந்தது. நாட்கள் நகர்ந்தன. மருமகள் வந்த நேரம் அந்த வீட்டுக்குள் ஒரு அமைதி இன்மை மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் போக போக அந்த மருமகளுக்கு வயதான மாமனார் மாமியார் அந்த வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை. உங்க அப்பா ராத்திரி முழுக்க இருமிக்கிட்டே இருக்காரு, என்னால தூங்க முடியல என்று மகனிடம் புகார் சொன்னாள். உங்க அம்மா சமையல்ல உப்பே போடுறதில்ல, ருசியே இல்ல என்று தட்டை தூக்கி வீசினாள். சோமசுந்தரம் ஐயாவுக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் இது பெரிய வலியாக இருந்தது. இருந்தாலும் போகட்டும் விடு, சின்ன பொண்ணு, நம்ம பையன் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் என்று எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார்கள். ஒரு நாள் மாலை மகன் ரகு அப்பாவின் அருகில் வந்து அமர்ந்தான். முகம் முழுக்க ஒருவிதமான பதற்றம். அப்பா, ஒரு சின்ன விஷயம் என்றான். சொல்லுப்பா ரகு, என்ன வேணும் என்றார் சோமசுந்தரம். இல்லப்பா, நான் ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பேங்க்ல லோன் கேட்டேன், ஆனா ஏதாவது அடமானம் வைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம வீடு உங்க பேர்ல இருக்குல்ல, அதை என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நான் லோன் வாங்கிப்பேன். தொழில் நல்லா வந்ததும் உங்களை ராசா மாதிரி பார்த்துப்பேன்பா என்றான். சோமசுந்தரம் ஒரு நிமிடம் யோசித்தார். மீனாட்சி அம்மாவை பார்த்தார். மீனாட்சி அம்மாவுக்கும் ஒரு பயம். இருக்கிறதே இந்த ஒரு வீடுதான், இதையும் கொடுத்துட்டா என்று நினைத்தார்கள். ஆனால் மகன், என்னப்பா
பெத்த பையன் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்களை நடுத்தெருவிலையா விடப் போறேன் என்று கேட்டதும் அந்த பாசக்கார தகப்பன் உருகிவிட்டார். மறுநாளே பத்திரப்பதிவு அலுவலகம் சென்று தன் வாழ்நாள் உழைப்பான அந்த வீட்டை மகன் பெயருக்கு எழுதி கொடுத்தார் சோமசுந்தரம். கையெழுத்து போடும்போது அவர் கை நடுங்கியது. அது பயத்தில் வந்த நடுக்கம் அல்ல, தன் மகனை நம்பிச் செய்யும் தியாகத்தின் நடுக்கம். வீடு கை மாறியது. ஆனால் அடுத்த 10வது நாள் அந்த வீட்டில் நடந்த மாற்றம் கல் நெஞ்சையும் கரைய வைக்கும். அன்று மதியம் சோமசுந்தரம் ஐயாவுக்கு கடுமையான பசி. மீனாட்சி அம்மா சமையலறையில் மருமகளிடம் சென்று, அம்மா, அவருக்கு பசிக்குதாம், கொஞ்சம் சோறு போடுறியா என்று கேட்டார். அதற்கு அந்த மருமகள், ஏன், நேரம் காலம் தெரியாதா? இப்போதான் நான் சமைச்சு முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்த, அதுக்குள்ள சோறுன்னு உயிரை வாங்கினா என்ன அர்த்தம்? இன்னும் பையன் சாப்பிட வரல, அவன் வந்ததுக்கு அப்புறம்தான் சோறு, போய் உட்காருங்க என்று கத்தினாள். இதை ஹாலில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த சோமசுந்தரத்தின் கண்களில் நீர் வழிந்தது. என் வியர்வையில் வாங்கிய அரிசி இன்று எனக்கே இல்லையா என்று அவர் மனம் விம்மியது. மாலை நேரம் மகன் வீட்டுக்கு வந்தான். நடந்ததை சொல்லலாம் என்று அப்பா போனார். ஆனால் மகனோ அப்பாவை பார்க்க கூட இல்லை. நேராக அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான். உள்ளே கணவனும் மனைவியும் பேசுவது வெளியே இருந்த இவர்களுக்கு கேட்டது. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இவங்களை சுமக்கிறது? வீட்டைத்தான் எழுதி வாங்கிட்டீங்களே, இனிமே இவங்க எதுக்கு இங்கே இருக்கணும்? ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுங்க, இல்லனா நான் என் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் என்று அந்த பெண் கத்துவது கேட்டது. பெற்றவர்களுக்கு தலை சுற்றியது. 10 மாதம் சுமந்த தாயையும் 30 வருடம் சுமந்த தந்தையையும் பாரம் என்று சொல்கிறானே என்று அவர்கள் துடித்தார்கள். அன்று இரவு உச்சக்கட்ட கொடுமை நடந்தது. சோமசுந்தரம் ஐயா மகனிடம் சென்று, ரகு, நாங்க வேணா ஊருக்கு போய் இருந்துக்கிறோம்பா, எங்களை விட்டுடு என்று கெஞ்சினார். அதற்கு மகன், ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு காசு யாரு தருவா? இனிமே உங்களுக்கு சோறு போட என்னால முடியாது, மரியாதையா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போங்க என்று கத்தினான். ராத்திரி நேரமா இருக்குடா, மழை வேற வருது, விடியற வரைக்கும் திண்ணையில படுத்துக்கிறோம் என்று அந்த தாய் கெஞ்சினாள். ஆனால் கண்மூடித்தனமாக அந்த மகன் தன் சொந்த தாய் தந்தையை மழையோடு மழையாக தெருவில் பிடித்து தள்ளி கதவை சாத்தினான். நினைத்து பாருங்கள் சொந்தங்களே, எந்த வாசலில் தன் மகனை மார்போடு அணைத்து கொஞ்சி விளையாடினார்களோ அதே வாசலில் இன்று அனாதைகளாக துரத்தப்பட்டு நிற்கிறார்கள். வானம் அழுதது, இடி இடித்தது. ஆனால் அந்த மகனின் கல் நெஞ்சம் கரையவில்லை. நனைந்த உடம்போடு குளிரில் நடுங்கிக் கொண்டே அந்த தம்பதி தெருவில் நடந்தார்கள். எங்கே போவது என்று தெரியவில்லை. ஊர் எல்லையில் பாழடைந்த ஒரு சிவன் கோயில் இருந்தது. கூரை இல்லாத, விளக்கு இல்லாத அந்த இருண்ட கோயிலுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். அங்கே ஒரு பழைய சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை கண்டதும் சோமசுந்தரம் ஐயா ஓடிப்போய் அதை கட்டிக்கொண்டு கதறினார். சிவனே, மகாதேவா, நீதானேப்பா எனக்கு துணை. பெத்த புள்ளையே எங்களை துரத்திட்டானே, நாங்க என்னப்பா பாவம் பண்ணோம்? உன்னை தவிர எங்களுக்கு யாருப்பா இருக்கா? எங்களை நீயே எடுத்துக்கோப்பா என்று மாரில் அடித்துக்கொண்டு அழுதார். மீனாட்சி அம்மாவும் அந்த லிங்கத்தின் காலடியில் மயங்கி விழுந்தார். அவர்கள் அழுத அழுகை கைலாயத்தில் இருந்த ஈசனின் காதுகளில் விழுந்தது. அடியார் படும் துயரம் கண்டு ஆண்டவன் சும்மா இருப்பானா? அப்போது அந்த நள்ளிரவில் அந்த கோயிலுக்குள் ஒரு உருவம் வந்தது. கையில் ஒரு கமண்டலம், நெற்றியில் விபூதி, கண்களில் கருணை. ஒரு வயதான சிவனடியார். அவர் நேராக சோமசுந்தரம் ஐயாவிடம் வந்தார். என்னப்பா, பசிக்குதா என்று கேட்டார். சோமசுந்தரம் ஐயா நிமிர்ந்து பார்த்தார். அந்த அடியாரின் முகத்தை பார்த்ததும் அவருக்குள் இருந்த பயமெல்லாம் போனது. சாமி, பசி கூட பொறுத்துப்பேன் சாமி, ஆனா பெத்த புள்ளை பண்ண துரோகம், நெஞ்சு வலிக்குது சாமி என்றார். அந்த சிவனடியார் புன்னகைத்தார். அவர் கையில் இருந்த பிரசாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கவலைப்படாதே, உலகம் கைவிட்டாலும் இந்த உத்தமன் கைவிட மாட்டான், இந்த சாப்பிடு என்றார். அவர்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டார்கள். என்ன ஆச்சரியம்! அவர்கள் உடம்பில் இருந்த சோர்வு, மனதில் இருந்த வலியெல்லாம் பறந்து போனது.
ஒரு புதிய தெம்பு வந்தது. சிவனடியார் சொன்னார், இன்றிரவு இங்கேயே படுங்கள், நாளை விடியும் போது உங்கள் வாழ்க்கையும் விடியும். அவர் சொன்ன அந்த வார்த்தையில் ஒரு மந்திர சக்தி இருந்தது. அவர்கள் அங்கேயே நிம்மதியாக தூங்கினார்கள். இங்கே இப்படி இருக்க, அங்கே வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? பெற்றோரை துரத்திவிட்டு நிம்மதியாக தூங்கச் சென்றான் மகன் ரகு. நடுராத்திரி திடீரென்று அவனுக்கு நெஞ்சு வலித்தது. மூச்சு விட முடியவில்லை. ஏதோ ஒரு பெரிய பாறை நெஞ்சின் மேல் ஏறியது போல இருந்தது. பக்கத்தில் இருந்த மனைவி எழுந்து பார்த்தாள். ரகு துடித்துக் கொண்டிருந்தான். பயந்து போன அவள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணினாள். வண்டி வர அரை மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களை கூப்பிடலாம் என்றால் பெத்தவங்களை துரத்தின பாவிகள் என்று யாரும் உதவிக்கு வரவில்லை. அப்போதுதான் அந்த மருமகளுக்கு புரிந்தது, ஐயோ, மாமாவையும் அத்தையும் வெளியே துரத்தினோமே, அந்த பாவம்தான் என் புருஷனை இப்படி ஆட்டி படைக்குதோ என்று பயந்தாள். ரகு வலியால் துடித்தபடியே அப்பா, அம்மா என்று முனகினான். அவங்களை தேடி கூட்டிட்டு வா, அவங்க கால்ல விழுந்தாதான் நான் பொழைப்பேன் என்று கதறினான். அந்த நள்ளிரவில் கொட்டும் மழையில் அந்த பெண் தன் கணவனை தாங்கிக் கொண்டு தெரு தெருவாக பெற்றோரை தேடி ஓடினாள். கடைசியில் அந்த பாழடைந்த சிவன் கோயிலில் சிவலிங்கத்தின் அருகில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த மாமனார் மாமியாரை பார்த்தாள். அத்தை, மாமா என்று கதறிக்கொண்டு ஓடினாள். சத்தம் கேட்டு சோமசுந்தரம் ஐயா விழித்தார். மகன் உயிருக்கு போராடுவதை பார்த்ததும் அவருக்கு கோபம் வரவில்லை. பதறிப்போய் எழுந்தார். ஐயோ ரகு, என்னடா ஆச்சு என்று மகனை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டார். அந்த பெண் அவர்கள் காலில் விழுந்து அழுதாள். எங்களை மன்னிச்சிடுங்க மாமா, நாங்க பண்ண பாவம்தான் இவரை இப்படி படுத்துது. நீங்க பெத்த பிள்ளையை நீங்க தான் காப்பாத்தணும் என்று கதறினாள். சோமசுந்தரம் ஐயா நேராக அந்த சிவலிங்கத்தை பார்த்தார். மகாதேவா, என் மகன் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா அவன் என் ரத்தம், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. என் உசுர வேணா எடுத்துக்கோ, என் புள்ளைய காப்பாத்து என்று வேண்டினார். தன் மகன் செய்த துரோகத்தை மறந்து அவனுக்காக மன்றாடிய அந்த தந்தையின் அன்பு இருக்கிறதே, அதுதான் சிவனின் குணம். அவர் வேண்டிக் கொண்ட அடுத்த நொடி ரகுவின் நெஞ்சு வலி நின்றது. அவன் மெல்ல கண்களை திறந்தான். தன் அப்பாவின் மடியில் படுத்திருப்பதை உணர்ந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் மிருகமா மாறிட்டேன். சொத்துக்காக ஆசைப்பட்டு தெய்வத்தையே வெளியே துரத்திட்டேன். எனக்கு அந்த சொத்து வேணாம், நீங்க தான்பா வேணும் என்று அப்பாவை கட்டிக்கொண்டு அழுதான். அப்போது அந்த தூணின் மறைவில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சிவனடியார் மெல்ல சிரித்து கொண்டே மறைந்தார். வந்தது சாதாரண அடியார் இல்லை, அந்த ஆதிசிவன் தான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். மகன் ரகு தன் பெற்றோரை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றான். வீட்டின் பத்திரத்தை மீண்டும் அப்பா பெயருக்கே மாற்றினான். கடைசி வரை அவர்களை கண்கண்ட தெய்வமாக பார்த்து கொண்டான். கதை சொல்லும் பாடம். சொந்தங்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். பெற்றோர்கள் என்பவர்கள் நம் வீட்டில் நடமாடும் தெய்வங்கள். அவர்களை கண்ணீர் விட வைத்தால் அந்த காசி விஸ்வநாதரை நினைத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அவர்கள் ஆசீர்வாதம் இல்லை என்றால் நீங்கள் சேர்க்கும் கோடிக்கணக்கான சொத்து ஒரு நொடியில் சாம்பலாகிவிடும். அதே சமயம் சோமசுந்தரம் ஐயா போல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கலங்காதீர்கள். ஊரே உங்களை கைவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்று அந்த சிவன் வருவார். அவர் கைவிடுவது இல்லை, கை கொடுப்பவர். உங்கள் வாழ்க்கையிலும் இது போல கஷ்டங்கள் இருக்கலாம். கடன் தொல்லையோ குடும்ப பிரச்சனையோ இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நம்புங்கள், தர்மம் தலைகாக்கும். ஈசன் அருள் என்றும் துணை நிற்கும். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால், உங்கள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால், அதுவே அந்த சிவனுக்கு செய்யும் அபிஷேகம். இது போன்ற ஆன்மீக கதைகளையும் சிவனின் மகிமைகளையும் தினமும் கேட்டு உங்கள் மனக்கவலைகளை போக்கிக் கொள்ள நம்முடைய சிவனே போற்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்றும் உங்கள் நல்வாழ்வுக்காக பிரார்த்திக்கும் உங்கள் அன்பு நண்பன். எல்லாம் சிவமயம். ஓம் நம சிவாய.